ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மழைக்கு சுட சுட ராகி பக்கோடாவும் ஒரு சூப்பரான மசாலா டீ தான் செஞ்சு கட்ட போகிறேன். ரொம்ப சூப்பராக ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம டீ போடுற நேரத்துலேயே அந்த பக்கோடாவே ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு, உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மசாலா டீயோடு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச்கிட்டி சேனல் ரெசிபி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனடியாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு வந்து டீ போட்டுடலாங்க. அதுக்கு நான் ஒரு துண்டு இஞ்சி வந்து நல்லா இந்த மாதிரி உரலில் வச்சு இடித்து எடுத்துக்கிற போகிறேங்க. 2 ஏலக்காய், அந்த கருப்பு விதைகள்லாம் நல்லா நமக்கு இடித்து வந்தால் தான் வாசனை கிடைக்கும். ஒரு பட்டை துண்டுங்க. நல்லா அந்த பட்டை துண்டு பார்த்திங்கன்னா சுருள் பட்டைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கணும். 2 கிராம்பு, இதையும் சேர்த்து நல்லா இடிச்சுக்கலாம். இப்போ டீ போடுறதுக்கு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் 1 கிளாஸ் தண்ணி வந்து நான் எடுத்துருக்கேங்க. நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் தான் பாலும் நீங்கள் வந்து மெஷர் பண்ணணும். இப்போ நான் அந்த 1 டம்ளர் தண்ணிக்கு வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. சில டீ தூள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக போட்டால் தான் அந்த கலருமே கிடைக்கும். அந்த மாதிரி டீ தூள் இருக்கிறது வந்து நீங்கள் 1 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இடித்து வச்ச அந்த மசாலா விழுதுகளையும் இதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து அந்த மசாலா ஃபுல்லாக உள்ளே இறங்கினாதாங்க நல்லாயிருக்கும். பாலை வந்து ஆரம்பத்துலேயே சேர்த்துடக்கூடாது. நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா அந்த மசாலா அதில் எசன்ஸ் இறங்கணும். பாலை முதலே ஊற்றிடாதீங்க. அது கொதிக்கட்டும். நான் அதுக்குள்ளே வந்து ராகி பக்கோடாக்கான மாவையும் ரெடி பண்ணிடலாம் சைட் பை சைடாக. 1 கப் அளவுக்கு நான் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம் சின்னதாக அரிஞ்சிட்டு உப்பு கொஞ்சம் போல் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா நமக்கு மாவு பிடிச்சி போடுற அளவுக்கு இருந்தால் போதுங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் டீக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. நான் இப்போ இதில் பார்த்திங்கன்னா அந்த எடுத்த தண்ணி அளந்த கிளாஸ்லேயே வந்து 1.5 கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துருக்கேங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிக்கட்டும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த பாலோட ஒரு மாதிரி கவிச்ச வாடை வந்து போகும். இப்போ சைட் பை சைடாக இந்த பக்கமும் பக்கோடாவை வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். இந்த பக்கம் டீயும் கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். நல்லா கொதிச்சு பாருங்கள். நிறமே மாறிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இங்கேயும் பக்கோடாவும் வெந்துருச்சு. இதை எடுத்துட்டு அடுத்த செட் ஆஃப் பக்கோடாவையும் போட்டு எடுத்துடலாம். இப்போ டீயை வந்து நான் ஒரு டம்ளருக்கு வந்து மாற்றிடலாங்க. ரொம்ப கமகமான்னு இருக்குது. இதில் வந்து நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளை சர்க்கரையோ நீங்கள் சேர்த்துக்கலாம். வெள்ளை சர்க்கரை சேர்க்குறீங்கன்னா டீ நம்ம டிகாஷன் கொதிக்கும் போதே நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நாட்டு சர்க்கரையை சேர்த்து கொதிக்க விட்டு பால் ஊற்றும்போது சில நேரம் திரிஞ்சிரும். அதனால் அது வேணாம். இப்போ நம்ம நாட்டு சர்க்கரையை தனியாக சேர்த்துட்டு டீயை ஆற்றிடலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோடு நீங்கள் வந்து பக்கோடாவை வச்சு சாப்பிடும்போது இந்த மழைக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.